ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தர் சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எங்கே இருக்காங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் இருக்காங்க. சுந்தரானந்தர் சித்தர் கிமு 600 முதல் கிபி 200 வரை 800 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. இவர் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகர் சித்தரோட குறிப்புகளில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் அவதரித்த அந்த நட்சத்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் தான் சித்தர் அவதரிச்சிருக்காங்க. இவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டைமுனிநாதர். சித்தர்களுக்கெல்லாம் பெரிய சித்தர், முதன்மையான சித்தர்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் சித்தர் தான். ஒரு முறை அகத்தியர் சித்தர் பொதிகை மலையிலிருந்து சுந்தரானந்தர் சித்தரை பார்க்கறதுக்காண்டி சதுரகிரி மலைக்கு போகிறாங்க. சித்தர் சுந்தரானந்தர் அகத்தியரிடம் அவர் பூஜை பண்ணிட்டு வந்த சிவலிங்கத்தை பெற்று சதுரகிரி மலையில் பிரதிஷ்டம் பண்ணி அங்கே பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சிவலிங்கம் தான் இப்போ நம்ம கும்புற சுந்தரலிங்கம்னு அழைக்கப்படுறாங்க. நீண்ட காலமாக போக நிலையில் தவம் செய்து தவ வலிமை பெற்று வைத்தியம், ஜோதிடம், மூப்பு, ரசவாதம், பரக்காய பிரவேசம், ககன மார்க்க குளிகை, அஷ்டமா சித்திகள் மற்றும் சிவயோக ஞான சித்தி பெற்றிருக்கிறாரு. இவங்க அருளிய நூல் பார்த்தீங்கன்னா ஜோதிட காவியம், வைத்திய திரட்டு, தண்டகம், மூப்பு, பூஜா விதி, தீட்சா விதி, சிவயோக ஞானம், காவியம், சுத்த ஞானம், வாக்கிய சூஸ்திரம், கேசரி, விஷ நிவாரணி, அதிசய காரணம் முதலிய நூல்கள் இவங்க எழுதியிருக்காங்க. சித்தர் சுந்தரானந்தர் சதுரகிரி மலையில் தப வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர காலத்திலே கிபி 2ஆம் நூற்றாண்டில் சிவபெருமான் சித்தரிடம் மதுரைக்கு வருமாறு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் காட்சி தருவதாகவும் திருவருள் அளிச்சிருக்காங்க. சிவபெருமானின் திருவருள் படி மதுரைக்கு விஜயம் செய்கிறார் சுந்தரானந்தர். சிவகங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்கிற இப்போ ஓடுற வைகை நதியில் நீராடி அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற வில்வ வனத்தை சுத்தம் செஞ்சு அங்கே லிங்க பிரதிஷ்டம் செய்து வழிபட்டு வந்திருக்கிறாரு. சிவபெருமான் திருவாக்குப்படி பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தள்ளி சித்தருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தர் கூட இருந்த சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அந்த காட்சியை பார்த்து வணங்கியிருந்துருக்குறாங்க. இந்த அரச மரத்தோட வயது 800 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க தொல்லியல் துறையில். சிவபெருமான் காட்சி கொடுத்த ஸ்தலனால ஆதிசிவன் திருக்கோயில்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் கன்னி மூல கணபதினு அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தி அவங்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பாருங்கள், சிவனோட லிங்க திருமேனியில் அழகான ஒரு முகம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சித்தர்கள் வந்துட்டு போகிறதா நம்பிக்கை இருக்குதுங்க. இங்கே மாத பௌர்ணமி அப்போ விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை பண்ணப்படுறாங்க. நீங்கள் போனீங்கனாலும் நம்ம சிவனோட லிங்க திருமேனியில் இருக்கிற அழகான முகத்தை பார்த்து வணங்கிட்டு வாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி நின்று பார்க்குறப்பே 2 கருவறையிலுமே நம்ம தேவியாரையும் சிவனையும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பானதுங்க அது. இந்த கோவிலில் இருக்க சிவபெருமானுக்கு ஸ்ரீ வில்வவனேஸ்வரரும், தாயாருக்கு ஸ்ரீ மங்கள நாயகின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். எதனாலனா வில்வ வனத்துக்குள்ளே இருந்ததுனால ஸ்ரீ வில்வவனேஸ்வரன் சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. இந்த கோவிலோட டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 to பகல் 11 மணி வரலும் தாங்க பார்க்க முடியும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கலாம். பிரதோஷ தினங்கள்லேயும் இங்கே விசேஷங்கள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தினமும் அன்னதானமும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும். நம்ம கிராஸ் ரோட்லேருந்து நேராக கரிமேடு போகிற வழிங்க. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மில்கேட்டு, மதுரையோட முன்னாள் மேயர் அவங்களோட சிலை இருக்கும். அதை ஒட்டினாப்படி தான் வழி போகும். அங்கே போயிட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீ ஆதிசிவன் ஆலயம்னு போட்டிருப்பாங்க. ரூட்டு கரெக்டாக போட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் மதுரை போனீங்கன்னா சித்தர் சுந்தரானந்தரையும், ஸ்ரீ வில்வவனேஸ்வரையும், ஸ்ரீ மங்கள நாயையும் பார்த்து வணங்கிட்டு வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.